வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் நிகழ்ச்சியில் இன்று நாம் திருவிடை மருதூர் தலத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் நம்ம வரலாறு, கோவில் அமைப்பு, வழிபாடு முறை மற்றும் சிறப்புகள் என முறையே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வரலாறு பார்க்கலாம். பாண்டிய நாட்டு மன்னனாகிய வரகுண பாண்டியன் ஒரு முறை வேட்டையெல்லாம் முடித்து கொண்டு மாலை திரும்பும் வேளையில் குதிரையில் வந்துட்டு இருந்த பொழுது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணர் மீது அந்த குதிரை ஏறி அந்த அந்தணர் இறந்து விடுகிறார். அதனால் வரகுண பாண்டியனை பிரம்மஹத்தி தோஷம் பீடித்து கொள்கிறது. இந்த தோஷத்துலேருந்து எப்படி நிவர்த்தி அடையிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பொழுது இவர் சிவபக்தர். அதனால் கனவுல சிவபெருமான் தோன்றி சோழ நாட்டில் உள்ள திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபடுவதன் மூலமாக இந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம் அப்படின்னு கனவுல சிவபெருமான் சொல்கிறாரு. ஆனால் வரகுண பாண்டியனுக்கு ஒரு சின்ன யோசனை, நம்ம எதிரி நாட்டில் போய் நம்ம எப்படி வணங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பொழுது சோழ நாட்டிலிருந்து போருக்கு அழைப்பு வருது. அப்போது இந்த போரில் பாண்டிய மன்னன் கலந்து கொண்டு இங்கே சோழ மன்னனை தோற்கடித்து அங்கே இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை வழிபடுவதற்காக செல்லும் பொழுது இந்த பிரம்மஹத்தி தோஷம் அந்த சக்தியை தாழ முடியாமல் வாயிலே நின்று விடுகிறது. அப்போது வரகுண பாண்டியன் கோயிலுக்கு உள்ளே சென்று மகாலிங்க சுவாமியை வழிபட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு அசரீரி என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வாயிலாக திரும்ப செல்லணும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கு வாயிலில் இந்த பிரம்மஹத்தி தோஷம் நின்றுட்டுருக்கு. அதனால் இதே வழியாக நம்ம திரும்ப வந்தோம்னா அந்த பிரம்மஹத்தி தோஷம் திரும்ப பீடித்து கொள்ளும் அப்படின்றதுக்காக மேற்கு வாயிலாக வெளியே வர சொல்லி ஒரு அசரீரி கேட்குது. இன்றைக்கும் இதே ஒரு வழிபாட்டு முறை தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கும் நம்ம உள்ளே செல்லும்போது கிழக்கு வாயிலாக உள்ளே சென்று மேற்கு வாயிலாக வெளியே வரணும். இதுதான் இந்த கோயிலோட ஒரு வழிபாட்டு முறையாக விளங்குது. இன்றைக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் வரகுண பாண்டியனை பீடித்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது. அடுத்து நம்ம கோவில் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் சுமார் 1200 வருடம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருத்தலத்தில் மொத்தம் 3 பிரகாரங்கள் இருக்குது. அது என்னென்ன பிரகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வமேத பிரகாரம், கொடிமுடி பிரகாரம் மற்றும் பிரணவ பிரகாரம். இப்போ இந்த 3 பிரகாரத்தில் இந்த அஸ்வமேத பிரகாரத்தை நம்ம வழிபடுவதன் மூலமாக அஸ்வமேத யாகம் செய்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்புறம் கொடுமுடி பிரகாரம், இது அந்த கைலாச பர்வதத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டதற்கான பலன் எவ்வளோ கிடைக்குமோ அந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பிரணவ பிரகாரம், இந்த பிரகாரத்தை நம்ம வழிபடுவதன் மூலமாக நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. பிரணவ பிரகாரத்தில் ஆண்ட விநாயகர் காட்சி தராரு. இவர் தான் முதல் முறையாக இந்த மகாலிங்க சுவாமியை வழிபட்டார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்புறம் இந்த சித்திரை பிரகாரம், அதுக்கு முன்னாடி ஒரு பாவை விளக்கு இருக்குது. இந்த பாவை விளக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த திருத்தலத்தில் சொல்லப்படுது. அப்புறமா இங்கே அம்மன் சன்னதிக்கு 3 பிரகாரங்கள் அமைஞ்சிருக்கு. 2வது பிரகாரத்தில் அன்பிற் பிரியாளுக்கு தனி சன்னதி இருக்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. இந்த பிரகாரத்தில் நாகலிங்கம், சோமலிங்கம், சகசிரலிங்கம், பிரதிஷ்டலிங்கம், வசிஷ்டலிங்கம் ஆகியவை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி தருது. பிரணவ பிரகாரம் பார்த்திங்கன்னா நாயக்கர் கால கட்டிடக்கலையின்படி தேர் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வேம்படி முருகன் வீற்றிருக்கிறார். எதிரில் வேல் மண்டபமும் இருக்குது. அப்புறம் காசிபருக்கு அவர் விரும்பியபடி கண்ணனாக சிவபெருமான் காட்சி தர சன்னதியும் இங்கே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தல விருட்சமாகிய மருத மரம் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிங்கமுக கிணறும் காட்சி தருது. அதுக்கப்புறமா சிவன் சன்னதிக்கு 2ஆம் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்திக்கு ஒரு தனி சிலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்.
இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை சன்னதியும் வந்து இந்த திருத்தலத்தில் அமைஞ்சிருக்கு. கொல்லூர், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை சன்னதி போலவே இங்கேயும் மூகாம்பிகை சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. இதை வேறு எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியாது. மேலும் இத்தலத்து சிறப்புகளை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.